சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு சின்ன பையனும் அவங்க அப்பாவும் அங்க இருக்கிற பொருட்கள் எதுவுமே வாங்காம அங்க பொருட்கள் வாங்குற மாதிரி நடிச்சிட்டு அங்க இருக்கிற பொருட்களை அவங்களுக்கு தெரியாமயே பேக்ல வச்சுட்டு அங்க இருந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஆனா எதுக்காகனா வீட்ல இவங்களுக்காக இன்னொரு 3 லேடிஸ் காத்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்து இவங்களுக்கும் சேர்த்து அவங்க கிட்ட கொஞ்சமா காசு இருந்தனால இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கடையை விட்டு வெளியே வந்ததுமே அங்க இன்னொரு கடையில சூடா அங்க மீன்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு சரி இதை நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போலாம்னு சொல்லி கொஞ்சமா இருக்கிற காசுல அதை வாங்கிட்டு போறாங்க. அவங்க போற வழியில அக்கம் பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒரு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கவளை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ பசி போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. உடனே இந்த பையனும் சரிப்பா நம்ம கொஞ்சம் சாப்பாடு அவளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணை அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அவங்க வீட்டை போய் பார்த்தா ரொம்பவுமே குட்டியான வீடு. ஆனா 5 பேர் அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவுமே வறுமையில வாழ்ந்தாலுமே சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அவளுக்கும் அவங்க கிட்ட இருந்த சாப்பாட்டுல கொஞ்சமா கொடுத்து அவளையும் வயிறார சாப்பிட வச்சுட்டு சரி ஏமா உன்னோட கையில எல்லாம் காயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பாட்டி கேக்குறாங்க. அந்த பிள்ளை நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பொய் தான் சொல்றா. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை நீக்கிட்டு பார்த்தா உடம்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு காயமா இருக்க மாதிரி இருக்கு. நேரமும் ஆயிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் தேடுவாங்க அப்படின்றதுனால அந்த குழந்தைய இந்த அப்பா அம்மா கூட்டிட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அந்த குழந்தை வராததை கூட கொஞ்சம் கூட கவனிக்காத அவங்க அம்மா அப்பா ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில இந்த குழந்தை இந்த வீட்டுல இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அவங்களோட வீட்லயே படுக்க வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் 2 வேணும்னாலும் பார்ட் 2 மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம்.